ஹேடா பர்பிள்ஸ் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு டேங்க் ஷீயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னன்னா ஹலோ வாத்தி. ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் பெண்டிங் இருக்கிறது என்னென்னா ட்ரீம் ஸ்டோரி மட்டும்தான். அதை எப்படியாச்சும் ஒரு 2 பார்ட்குள்ளே போட்டு கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகேவாடா? தென் ஓகே, லாஸ்ட்டாக பேசிக்கலாம். ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் உங்களோட நேம் வந்து இசை தான், ஓகேவா? அப்புறம் டேங் வந்து இதில் ஒரு ப்ரொஃபஸர். இதுவே போதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஓகேடா, இப்போ ஸ்டார்டிங் சீனே. ரொம்ப தேங்க்யூ சார், இவ்வளோ சீக்கிரம் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஐயோ சார், இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். டே என்னப்பா என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பா திரும்பி மறுபடியும் ராகம் பாடாதீங்கன்னா எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. நான் பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. என்னமோ சொல்கிறத சொல்லிட்டேன் சார். ஐயோ சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகே சார். என்னமோ உங்களை நம்பி விட்டுட்டு போகிறேன். டேய் கிளம்புப்பா, ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ டேங்கோட அப்பாவும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ டேங்கும் பிரின்சிபலை பார்த்துட்டு ஓகே, என்னோடய கிளாஸ் எது சார்? இதுதான்ப்பா. தம்பி என்ன சார், ஏதோ திணறீங்க, சொல்லுங்கள். இல்லைப்பா, உங்கள் அப்பா சொல்லிட்டு போனதுலாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன இருந்தாலும் நீ ஒரு பெரிய இடத்து பையன், உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். இருந்தாலும் உங்கள் அப்பா மதித்து எங்கள் காலேஜில் உன்னை வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அதுதான் கொஞ்சம் சார், இதிலலாம் நான் கரெக்டாக இருப்பேன், ஓகேவா? உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. இல்லைப்பா, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் சார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னோடய இதில் நான் கரெக்டாக இருப்பேன், ஓகேவா? ஓகே, இப்போ நான் என் கிளாஸ் ரூம் போகிறேன். ஓகேப்பா, ஏதாச்சும் டவுட்டுன்னா என்கிட்ட வந்து கேளு, நானே உனக்கு சொல்லித்தரேன். ஐயோ சார், அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு நீங்கள் என்னோட பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, ஸோ உங்ககிட்டலாம் நான் வந்து கேட்க மாட்டேன். நான் அப்படியே ஸ்டாஃப் கிட்டலாம் கேட்டுக்கிறேன், ஓகேவா? நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ டேங் நடந்து போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வாயை பொழக்குதுங்க. ஏன்னா டேங் அவ்வளோ ஃபார்மலாக செம்ம அழகாக இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக. ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டுன்னு சொல்லி ரொம்ப அழகா அப்படியே ஃபைலெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் குசு குசுன்னு பேச ஆரம்பிக்குதுங்க. ஸோ டேங் அதெல்லாம் கண்டுக்காம அவனோட கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். உள்ளே போனது எல்லாரும் பேனு பார்க்குதுங்க. கேர்ள்ஸு அவ்வளோதான், அவனை அப்படியே சைட்டே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. வாவ், இவர் தான் நியூவாக வந்த ப்ரொஃபஸரா? ஐயோ, என்னடி இவன் இப்படி இருக்கான்? 2 வருஷம் காஞ்சி கிடந்ததுக்கு இப்போ இப்படி கண்ணை காட்டிட்டாரு கடவுள். செம்ம அழகா இருக்கான் என்னோட க்ரஷ்ஷு. சும்மா ரெடி, அவன் என்னோட க்ரஷ்ஷு. ஐயோ, எவ்வளோ அழகா இருக்கான். நம்ம காலேஜில் ஹேண்ட்ஸமான பையனா, அதுவும் ப்ரொஃபஸர். ஐயோ, தாங்க முடியலடி. இல்லை, எனக்கு புரியல. ப்ரொஃபஸர் வந்தால் எழுந்து நின்று விஷ் பண்ணணும்னு ஒரு சென்ஸ் இல்லையா? என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க? சாரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது, ஓகேவா? ஓகே சார். ஐயோ, அழகாக இருக்கும். வாய்ஸ் கூட செம்மையாக இருக்குடி. ஐயோ, செம்ம அழகாக இருக்கான். அந்த லாஸ்ட் 2 உங்களை தான். சார், என்ன இங்கே பேசிகிட்ருக்கேன், குசு குசு நீங்களாக பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்படி பேசினா பிடிக்காது, வெளில போங்க. சார், வெளில போங்கன்னு சொன்னேன் சார். அது வந்து வெளில போங்கன்னு சொன்னேன். ஓகே சார். இப்படி சொன்னாலே அந்த பொண்ணுங்களும் பயந்துட்டு வெளில போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு எனக்கு தெரில மற்ற பேர்கிட்ட, ஆனால் என்கிட்டலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எனக்கு எப்பயுமே ஒழுங்காக கரெக்டாக நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும், இல்லைனா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். அண்ட் என்னோட நேம் கிம் டயாங், ஓகேவா? இதுவே போதும். அப்புறம் உங்கள் நேம்லாம் சொல்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் லிஸ்ட்டெல்லாம் பார்த்து நானே தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? மச்சான், என்னடா இந்த ஆள் இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கான்? ஆமாண்டா, ப்ரொஃபஸரா? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கானேடா, என்ன பண்ணுறது? பசங்களா, உங்களுக்கு தான். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். இந்த கிளாஸ் ரூமில் பேப்பர் விடுறது, ராக்கெட் விடுறது, அப்புறம் டீஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்கிட்ட கூடவே கூடாது. அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா என் பனிஷ்மெண்ட் பாய்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், புரியுதா? சார், ஓகே சார்.
அண்ணா டக்கிங் பண்ணாமல் இருக்க சார். அது பண்ணு. இது என்ன உங்கள் அப்பா வீடா? டக்கிங் பண்ணாமல் வர சார். சாரி சார், பண்ணு. ஓய் சார், ஐடி எங்க? பேக்கெட்டுக்குள்ளே வச்சுருங்க. சாரி சார். நெக்ஸ்ட் டைம் இப்படி இருந்தால் வேறு மாதிரி பேசுவேன். புகார் சுட்டையங்க பார்த்து எல்லாருமே அப்படி பயப்படுறாங்க. என்னடா இவ்வளோ ரூடாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒருத்தராக பார்த்துட்டு வரான். அப்போதான் பார்க்குறான் லாஸ்ட் பெஞ்ச் வந்து காலியாக இருக்கு. ஓய் ஒன்னதான் சார். என்ன அங்கே மட்டும் காலியாக இருக்கு? யாரும் வரலையா இல்லை எக்ஸ்ட்ரா பெஞ்சா? சார் அது வந்து அங்கே. என்ன எழுதுற? சீக்கிரம் சொல்லு. அது அப்போ ஒரு பையன் எந்திரிச்சிட்டு சார் அங்கே ஒரு 3 அலப்பறைங்க வரணும் சார். என்ன அலப்பறைங்களா? யாரு சார்? பக்கா ரவுடிங்க சார், இன்னும் வரல. வருஷம் வருஷம் நடக்கிறது தான். எந்த பையன் வரல? லிஸ்ட்டு கொடுங்க. சார் அது பையன் இல்லை சார், பொண்ணு. என்ன பொண்ணுங்களா? ஆமாம் சார். ஐயோ சரியான ரவுடி குரூப்புங்க. பசங்க கூட அவளுக்கிட்ட சண்டை போட பயப்படுவோம். அப்படி வந்து சண்டைக்கு நிற்பாளுங்க. ஓ இன்ட்ரெஸ்டிங். அதுலேயும் ஒரு திருக்காலைய ராட்சசி டீம் லீடர்னு சொல்லி ரொம்ப சுற்றுவா. அவள் பேர் தான் இசை. அவன் மட்டும் வந்தா அவ்வளோதான், எல்லாரும் ஒதுங்கி போயிடுவோம். ஓ என்னடா பொண்ணா பார்த்து பயப்படுறீங்க? அது மட்டும் இல்லை சார், ஃபுட்பால் டீம் கேப்டன் வேற அவ தான். சும்மா வறுத்து எடுத்து தள்ளிடுவா. நீங்களும் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க, அதுதான் நல்லது. நாங்கள் சொல்லிட்டோம். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு சந்து வாலில் சாஞ்சிட்டு மகிமா நல்ல சிகரெட்டை இழுத்து பிடிச்சி விட்டுட்டு இருக்கா. கருமம், இது கன்றாவியெல்லாம் எப்படி தான் அடிக்கிறானுங்களோ சுத்தமாக தரலப்பா. எனக்கு தொண்டெல்லாம் எரியுது. ஏன் மகிமா நாய், எதுக்கடி அதை போட்டு அடிச்சிட்டு இருக்க? மேடம் மச்சான் அதுவாடா, வாட்டர் பாட்டில் வாங்கணும்ல, சேஞ்ச் இல்லைன்னு சொன்னானுங்க. சரி இருக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு. தம்மு தான் இருக்குன்னு சொன்னான். அதான் வாங்கி ஃபஸ்ட் டைம் அடிக்கலாம்னு அடித்து பார்த்தா கருமம் இது என்னமோ இவ்வளோ கேவலமாக இருக்குது. தொண்டெல்லாம் எரியுது. சரி எப்படி தான் அடிக்கிறானுங்களோ பசங்க. ஆனால் பசங்கன்னா பசங்க தானே, செம்ம ஜாலியாக கெத்தாக இருப்பானுப்பா. நம்மளாம் வெத்து. எதுக்கிட்டே எப்படி சொல்கிற? இங்கே பாரு மச்சான், நம்ம போட்ட கண்டிஷன்லாம் மீறாது என்ன? நீ எப்படி சொன்னா? நம்ம குரூப்புக்கு நீதி மரியாதை, அது என்னமோ கட்டு தான். ஒருத்திய பாரு, வந்ததுலேருந்து நான் தூங்கிட்டு இருக்கான். இசை டேய் இசை மச்சான், என்ன என்னடா அவனுக்கு இன்னும் தூக்கம் போலையா? எந்திரி. சாத்திட்டு உட்காருங்கடி, நல்ல முல்ல. என்ன இன்னுமா தூங்க போல? அடியே உன்னை எப்போ எழுப்பி கூட்டிகிட்டு வந்து இன்னுமா உனக்கு தூக்கம் போகாமல் இருக்கு? எந்திரி, நீ காலேஜ் ஃபஸ்ட் டே, காலேஜ் ரேகிங் பண்ணல, சீனியர் வேற நம்ம. போடி, எல்லாம் நாசமாக போச்சு, எல்லாம் உன்னால தான். நீ நைட் கிளப்னு எவ்வளோச்சு சொல்லுங்க, அப்புறம் இருக்கு. இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நைட்டு நல்லா பார்ட்டியில் என்ஜாய் பண்ணல, அதான் இன்னும் தூக்கம் போல. இப்போ என்ன ராகிங் தானே, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ராகிங்கை விடு மச்சான், இனி தான் ஃபஸ்ட் டே, போகலைன்னா செஞ்சிருவானுங்க. அதுவும் நம்ம வேறு தேர்ட் இயர். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம்ல, தேர்ட் இயர் போயிட்டோமோ. கோச் வேறு கூப்பிட்டாரு போனவே. ஆமாம் மச்சான், ப்ராக்டிஸ் வேறு பார்க்கணும்ல. வா சீக்கிரம் காலேஜ் போகலாம். பழுக வேற. சரி பைக் எடுங்க, கிளம்பலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 அப்படியே பைக்கில் கிளம்பி காலேஜ் தான் போகுதுங்க. காலேஜ் என்ட்ரன்ஸில் வணக்கம் தலை, என்ன இவ்வளோ சீக்கிரமாக மூடிட்டீங்க? அட என்னம்மா நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க? சொல்லு தலை, என்ன வழக்கம் போலதான். அட இசை, புதுசாக ஏதோ ப்ரொஃபஸர்லாம் வந்திருக்காரு, நீ இனிமேல் இவ்வளோ லேட்டாக வர? போ சீக்கிரம் உள்ள ஓடு. என்ன புது வார்த்தையா? மச்சான் என்னடா புதுசாக எவனோ வந்திருக்கானாமே? எனக்கும் காது கேட்குது. என்ன பார்க்கணுமே. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போகுதுங்க. என்னடி இது? எனக்கு தெரில, எவனோட பைக் இது? அதுவும் ஏன் பார்க்கிங்கில் நிற்கிது? எப்போ இதில் என் பைக் தானடி நிற்கும்? எனக்கு என்னடி தெரியும்? நானும் கூட தானே வந்தேன். எனக்கும் தெரியாது மச்சான் யாருன்னு. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டி. எனக்கு கட்டுப்பு மயிராகுது. காலேஜுக்கே தெரியுமா இல்லையா இதான் என் பார்க்கிங்னு சொல்லி? அப்புறம் எந்த நாய் தௌலத்தான் வந்து வச்சிருக்கு அந்த நாயை? மச்சான் இங்கே பாடா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன வாடா ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு போகலாம். ஏதோ புது வாத்தியெல்லாம் வந்திருக்கான். நான் மச்சான் பயமாக இருக்குடா. எவன் வந்தான் என்ன, எனக்கு என்ன பயம்?
மொத்தம் கண்டுபிடிக்கணும். சரி சரி வாடா வாடா. என்ன மச்சான் அதிசயமாக இருக்கு. நம்ம கிளாஸே சைலண்ட்டாக இருக்கேடா. டேய் மைமா, எனக்கு ஏதோ பெரிய பூகம்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். பயமாக இருக்குடா. ஒரு வேளை அவன் இப்போதுக்கு 2 பேரும் பயந்து சாகுறீங்க என் கூட இருந்துட்டு. மூட்டு வாங்க. இப்படி பேசிட்டேன் 3 பேரும் அப்படியே கிளாஸ் ரூம் வாசலில் போய் நிற்கிறாங்க. டயாங் அப்படியே திரும்பி பாடம் நடத்திட்டு இருக்கான். டேய் இவன் தான் போலடா, கூப்பிடுங்கடா. இரு இரு. மே ஐ கமெண்ட் சார்? இந்த சவுண்டு கேட்டு அப்படியே டயாங் திரும்புகிறான். பார்த்தா இதுக்கு 3 வந்து நிற்கிதுங்க. இப்போ தான் இசை ஃபர்ஸ்ட் டைம் டயாங்கை பார்க்குறா. என்னன்னு தெரில, கொஞ்ச நேரம் அவனே அப்படி பார்த்துட்டே இருக்கான். இப்போ டயாங் பாடம் நடத்தலாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் 3 பேரையும் பார்த்து, ஓ நீங்கள் தான் அந்த முப்பெருந்தேவிகளா? மெடோ, மைமா, இசை, கரெக்ட்? நாங்கள் தான் சார். சின்னடி அமைதியாக இருக்கு. அம்மா அதில் யார் இசை? இவ தான் சார். சின்னடி இல்லை நீ தானே சொல்கிறோம். நான் தான். ஓ மேடம் தான் அந்த லீடரோ? இல்லை காலேஜில் ஏதோ பரும்பு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பியாமே, அது நீ தானா? இங்கே பாருங்க சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான். வாங்க உள்ளே போகலாம். என்ன இவ்வளோ குத்துகளுமா நான் நின்றுட்டுருக்கேன். ப்ரொஃபஸர் முன்னாடியே நீ பாட்டில் உள்ளே போகலாங்கிற? இல்லை புரியல, மற்ற ப்ரொஃபஸர்கிட்ட நீ எப்படினாலும் இருந்துக்கோ, ஆனால் என்கிட்ட அந்த வேலை காட்டிகிட்டு இருக்காத. நான் சொல்கிற வரைக்கும் 3 பேர் உள்ளே வரக்கூடாது, அங்கேயே நில்லுங்க சார். ஆனால் இப்போ மயிராகுது இவனை பார்க்கறது. இங்கே பாருங்க, இல்லை என்ன உன் வீட்டுக்காரையா கூப்பிட்றா? எப்படி கூப்பிட்றா? இங்கே பாருங்க சார், சீனியர் தானே, எப்போ வேணாலும் வரலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்களை எதுக்கு இப்போ வெள்ளன்னு பாடி வச்சுருக்கீங்க? எனக்கு பிரச்சனை தானே. இன்னையிலேருந்து இது ஏன் கிளாஸு, யார் எப்போ வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ நீ லேட்டாக வந்த, அதான் வேலை நிப்பாட்டி வச்சுருக்கேன். அப்போ இசைக்கு செம்ம கோவம் வருது. ஸோ டயாங் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு இசைக்கிட்ட வந்து, இசை சார் ஃபுல்லாக விடுவீங்களா மாட்டிங்களா? என்ன நீ இவ்வளோ திமுறா பேசுகிறா? என்னப்பா அப்படியே அமைதியாக இருக்கீங்க? உன் ஃப்ரெண்டு இவ்வளோ திமுறா பேசுகிறா. அவள் பேச பேச நீ எடுக்கிற 5 மார்க்கையும் முட்டை மார்க் போட்டு கையில் கொடுத்துருவேன், அவ்வளோதான், சிம்பிள். அப்படியே என்னடி பண்ணிகிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையாக தான் பேச. இந்த ஆள் மற்ற வாத்தி போல இல்லடி. அமைதியாக பேசுடி. ஆமாம் இசை இங்கே பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம், அமைதியாக பேச மச்சான். இந்த தடவை மார்க்கு போச்சு அவ்வளோதான். அக்கேன்னு நம்ம 3rd இயர் படிக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆல்ரெடி ஏகப்பட்ட அரியர். என்ன பண்ண சொல்கிறீங்க? செம்ம கோவம் வருது, அப்படியே உச்சி ஏறுது இவனை பார்க்க. இப்போ என்ன பண்ணால் உள்ளே விடுவீங்க? நல்லா இருக்கே, என்ன பண்ணா உள்ளே விடுவேன்? ஓகே, உங்களை பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குது, அதுவும் இசை உன்னை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால் என்கிட்ட ஒரு சாரி, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு சாரி கேட்டு உள்ளவா. என்ன சாரியா? நான் எதுக்கு சாரி கேட்கணும்? எதுக்கு கேட்கணுமா? ஃபஸ்ட்டு தப்பு, ஃபர்ஸ்ட் டேவே சீனியர் இவ்வளோ லேட்டாக காலேஜுக்கு வந்ததுக்கு. செகண்ட், ப்ரொஃபஸர்கிட்ட கேட்காம உள்ளே வர பார்த்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸரை கொஞ்சம் கூட மதிக்காமல் நிற்கிறதுக்கு. 3வது, இவ்வளோ நேரம் அவங்க கூட உட்காந்து எல்லாரும் போராடி பேசிகிட்டு இருக்கோம். இந்த டைமுக்கு நான் ஒரு லெசனாச்சும் எடுத்து முடிச்சிருப்பேன். ஸோ நீ கிளாஸ் டைமை வேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த 3க்காக உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, உன்னை பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்குது. அதான் இங்கே எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு இவ்வளோ வந்து உட்காந்துக்கோ. வாத்தி என்ன திமிர் பண்ணுறியா? இசை போய் சொல்லாட்டி சாரி கேட்பாளா? சரி நல்லா கேட்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. வாங்கடி உள்ள போகலாம். இந்த டைம் டீம் மேட்ச் இருக்குல்ல இசை உனக்கு? ஆமாம் சார் எங்களுக்கு இருக்குது. அது உங்கள் 3 பேரை அனுப்பவே மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? இப்போ இசைக்கு செம்ம கோவம் வருது, அப்படியே கையெல்லாம் முறுக்குறா. டேங் அதை பார்த்துட்டு, பிள்ளைக்கு இவ்வளோ கோவம் வருமா? ஆனால் நல்லா இருக்கே பத்தி கட்டு மூஞ்சி மொக்கரை ஒட்டைக்கணும் போல இருக்கு. இப்போ மைமா கையை பிடிச்சிட்டு, மச்சான் இங்கே பாடுறா, இப்போ சரியான கோளாராக இருக்கான், இங்கே பாரு, அடுத்து பார்த்துக்கலாம், விடு எல்லாம் பண்ணாதடா. டேய் மேட்ச் இருக்கு எனக்கு. அப்போ மேடோ போய், சார் நான் வேணும்னா? இல்லை உன் பேர் இசையா என்ன?
இல்லை சார், என் மயிறு அமைதியாக இரு, நானே கேட்குறேன். எல்லாருக்கும் சாரி. இல்லை கேட்கல இசை எங்களுக்கு. பொண்ணுங்க வேற கட்டுப்பமயிறு பண்ணுறாங்களே. சாரின்னு சொன்னேன். அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டே, ஐயோ கேட்கல இசை, கொஞ்சம் சவுண்டாக சொல்லு. ஓய், அதான் கேட்குறாங்கல்ல, சவுண்டாக சொல்லு. எல்லாரும் மன்னிச்சிருங்கப்பா, போதுமா? அப்போ கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி, அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. இசைக்கு கடுப்பாகுது. சரி ஓகே, அவங்ககிட்ட கேட்டேன், என்கிட்ட கேட்கல. பாத்தி, செம்ம கடுப்பாக இருக்கேன். உன்கிட்ட வேற தனியாக கேட்கணுமா? என்ன கொஞ்சம் சவுண்டாக பேசி இசை, கேட்கல. பாருங்க சார், அதான் சாரி கேட்டல, விடுங்க. ஐயோ, என்கிட்ட கேட்கலையே. அச்சான் கேட்டுடா, இந்த தடவை மேட்ச் வேற இருக்கு, ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், மானக்கேடாக போயிடும். கோச்சு போன தடவை என்ன சொன்னாருன்னு தெரியும்ல, அப்புறம் நீ லீடராகவே இருக்க முடியாது. அந்த ஸ்டெல்லா மோரகட்டை வந்து லீடராக மாறிடுவா, புரியுதுல உனக்கு? இப்போ என்ன, நான் சாரி தானே கேட்கணும், கேட்குறேன், போய மூடுங்க. ஸோ இசையும் பல்ல கடிச்சிட்டு டயாங்க பார்த்து, சாரி, இதுக்கடுத்து நாங்கள் இப்படி லேட்டாலாம் வரமாட்டோம். ஏய், அதான் சாரி கேட்டாச்சுல, வாங்க உள்ளே போ. இப்படி சொல்லிட்டு 3 பேர் உள்ளே வரும்போது, ஒரு நிமிஷம், இப்போ என்னவா? அது என்னாடி? கை கால் இந்த முடியெல்லாம், அது வந்து சார், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? நான் எதுக்கு கேட்குறேண்ணா? நான் தானே ப்ரொஃபஸரு, நான் தானே உங்கள் கிளாஸ் நியூ ப்ரொஃபஸர். அப்போ நான் தான் கேட்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தவன் எப்படி இருந்தால் எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன். என்ன இது? காலேஜுக்கு தானே வரீங்க, அசிங்கமாக பசங்களோட கேவலமாக போட்டுருக்கீங்க. இது என்ன மண்டை மைமா, இப்படி தான் காலேஜுக்குள்ளே வருவியா? 2 இயர்ஸ் இப்படி தான் இருந்தியா? அது சாரி சார். நோ சாரி. நாளைக்கு உன்னோட ஹேர் பிளாக் கலரில் இல்லைனா நான் உள்ளே விட மாட்டேன் சார். ஆனால் இல்லைனா உள்ளே விட மாட்டேன். ஷூ மச்சா, கஷ்டப்பட்டு அடிச்சேன்டா. மூடு மேடம். சார், இது என்ன ட்ரெஸ்ஸு? பேக்கெட்டா அசிங்கம்மா? பசங்க கூட நல்லா போட்டிருக்கானுங்க, ஏன் இவ்வளோ கேவலமாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது வந்து சார், இங்கே பாரு வாத்தி, எப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன, இதெல்லாம் நீ வந்து சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது. என்ன தேவையில்லாமல் இதிலலாம் தலையிடாத. நாங்கள் தான் இப்போ சீனியர்ஸ் ஆகிட்டோம்ல, எப்படி வேணால் ட்ரெஸ் போடலாம். அது என்ன பசங்க பொண்ணுங்க, ஏன் நாங்களாம் இப்படி போடக்கூடாதா? அடடடடா, இசை இவ்வளோ கோவம் வருது. ஆனால் உன் கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் சேம் டைம் எனக்கு ரொம்ப கோவம் வருது உன் கோவத்தை பார்க்கும்போது. இன்னொரு தடவை இப்படி ப்ரொஃபஸரை குரலை ஒசத்தி பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அடுத்து நான் சொன்ன மாதிரி ஹெவி பனிஷ்மெண்ட்டாக தான் கொடுப்பேன். 3 பேரும் நீட்டாக உள்ளே வரதா இருந்தால் வாங்க. அந்த கை கால் இந்த கழுத்துலலாம் போட்டிருக்கீங்கள, அதெல்லாம் கழட்டி என் டேபிளில் வச்சுட்டு உள்ளே போங்க. ஆனால் சார், டேபிளில் வச்சுட்டு உள்ளே போங்கன்னு நான் சொன்னேன். இப்படி சொன்னோன்னே இசைக்கு செம்ம கோவம் வருது. ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு, எல்லாத்தையும் கழட்டு. மச்சான் கழட்டுன்னு சொன்னேன், கழட்டு. இப்போ இசை முறைச்சிட்டே டயாங்கிட்ட வந்து அந்த டேபிளில் டம்முன்னு வச்சுட்டு அப்படியே போகிறான். இப்போ 3 பேர் அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் தான் போய் உட்காடுறாங்க. மைமா, உனக்கு செம்ம டோசுடி, முன்னாடி திரும்பல வாயிலே குத்திடுவேன், திரும்படா உட்காரேன். என்னப்பா இவன் இப்படி இருக்கான், இவன் பழைய வாத்தி மாதிரியெல்லாம் இல்லை, இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான். மச்சான் எனக்கே கடுப்பாகுதுடா. பாருங்க, வாயை மூடுங்க, எனக்கு அவனை பார்க்க எரியுது. சே, கருமம், ஃப்ரீயாகவே இருக்க முடியல, ஏதோ ஜெயிலுக்குள்ளே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. எப்படி வருவேன் கெத்தா இந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும் போது. இவனை பாத்தி, உனக்கு இருக்கு மாட்டாமையா போவ, அப்போ பார்த்துக்கிறேன் உன்னைய. இன்னும் இசையை பற்றி தெரியாமல் இருக்க உனக்கு இருக்கு. இப்போ அப்படியே டயாங் இசையை பார்க்குறான். இசைக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே அவளோட கேப் எடுத்து மூஞ்சில் மறைச்சிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். டீ என்னடா பண்ணுற? என்ன? எனக்கு தூக்கம் வருது, காலையில் எவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு தூக்கம் வருது, அதான் தூங்க போகிறேன். எந்திரா, ஆல்ரெடி அந்த வாத்தி உன் மேலே செம்ம காண்டில் இருக்கான், இதெல்லாம் பண்ணணுமா? மைமா என்னாடி, இவ்வளோ கொஞ்சம் எழுப்புடி. நானே நாளைக்கு பிளாக் கலர் ஹேரை மாற்றணுன்னு அந்த கவலையில் இருக்கேன். இங்கே பாரு, செருப்பாலே அடிப்பேன் உனைய, மரியாதையாக எந்திரி. இசை எந்திரிடா.
ஸோ டயங் இப்போ தான் நோட் பண்ணுறான் இசை நல்லா தூங்கிட்டு இருக்கிறத. ஸோ டயங்க்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே கிட்ட வந்து பெஞ்சை தட்டுறான். இசை அப்படியே பொறுமையாக அவளோட கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு, என்ன என்ன வேணும் உனக்கு? ஏய், இது என்ன உங்கள் அப்பா வீடா? வந்தோன்னு நீ பாட்டில் படுத்து தூங்குற? எந்திரி ஃபஸ்ட்டு. முடியாது, எந்திரின்னு சொன்னேன். எந்திரிடா, அந்த பக்கம் வேற டெரராக இருக்குது, எந்திரிடா. ஐயோ வாத்தி டென்ஷன் ஆகுது மச்சான், எந்திரிடா. அப்போ இசை அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்கார்றா. என்ன உனக்கு பிரச்சனை? ஏ என்னாடி? நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. பாரு, நான் உள்ளே விட்டதே பெருசு, வந்ததும் கிளாஸ் கவனிக்காமல் நீ பாட்டில் பத்து தூங்கிட்டு இருக்க. புரியலை. ப்ரொஃபஸர் உள்ளே இருக்கேன், என் முன்னாடியே தூங்கிட்டு இருக்க. அப்போ எனக்கு என்ன மரியாதை? ஹலோ வாத்தி, உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு சும்மா எண்ணெயை போட்டு நோண்டிட்டு இருக்க? இங்கே பாரு. சாரி, இங்கே பாருங்க, நான் இப்படி தான் இருப்பேன். என்னை பற்றி இந்த காலேஜில் எல்லாருக்குமே தெரியும். யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா 2 years 2 தடவை இந்த காலேஜுக்காக நான் கோல்டுக்கு படித்து கொடுத்துருக்கேன். நெடலும் தான். அதனாலே எல்லாரும் பொத்திட்டு போவாங்க. உனக்கு எங்கே புதுசாக கொடுக்கு முளைக்குதுன்னு தெரில, நீ ரொம்ப ஆடுற. தேங்க்ஸ் சிரிச்சிட்டு இசைக்கிட்ட வந்து, இசை நீ ஆட்டம் எப்படி வேணா இருந்துவோ, ஆனால் இது என் கிளாஸு, இங்கே நான் வைக்கிறது மட்டும்தான் ரூல், புரியுதா உனக்கு? ஸோ நீ வந்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப பண்ணிட்டேன். அதுக்காண்டி இப்போ வெளில போய் நில்லு போ. என்ன வெளியே போய் நில்லுன்னு சொன்னேன். நான் இன்னும் அதுக்கு வெளியே போய் நிற்கணும்? பாரு, அதெல்லாம் நிற்க முடியாது. பாரு, அகெயின் வா போன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், யார் இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன், பட்டுன்னு அடிச்சிருவேன். அப்போ இசைக்கு செம்ம வெறி ஆகுது. என்ன அடிப்பியா? யோ வாத்தி, ஓ உனக்கு அவ்வளோ திமுறா? எங்கள் அடி வா பார்க்கலாம். ஏய் போடி வெளில. இங்கே பாரு, வாடி மொச்சம் 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 விட்றான். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் எந்திரிக்கிறாங்க, எங்கே சண்டை வந்துருமோ அந்த மாதிரி தான். இசை கையவே ஓங்கியிருப்பான். ஸோ டயங் எதுவுமே பேசல, பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கான். எல்லாம் உட்காருங்க. இப்போ எதுக்கு எந்திரிக்கிறீங்க? சார் ஆனால் உட்காருங்கன்னு சொன்னேன். எல்லாம் உட்காருங்க. ஓகே சார். பத்தி உன்னை பார்க்க கட்டுப்பு மயிராக இருக்குது, சொன்னக்கே உன்னை பார்க்க பிடிக்கல. வாங்கடி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசை அப்படியே வெளில போய் நிற்கிறா. டயங்கும் அப்படியே சிரிச்சுட்டு பாடம் நடத்திட்டு இருக்கான். அவன் எதுவுமே பேசலை. இப்போ கிளாஸ் ரூம் வாசல்ல இதுக்கு 3 நிற்கிதுங்க. ஸோ காலேஜே பார்த்துட்டு போகுது. வெளியே போகும்போது எல்லாம் இசையை பார்த்து குசு குசுன்னு பேசிகிட்டே போகிறாங்க. ஏன்னா அவன் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கி நின்னதே கிடையாது. ஈவன் அவளை யாருமே திட்டக்கூட மாட்டாங்க. அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் அவளுக்கு சாதகமாக தான் நிற்பாங்க. ஏன்னா அந்த காலேஜுக்காக அவள் நிறையா பண்ணியிருக்கா, நிறையா கப்பு மெடலுன்னு நிறையா பண்ணியிருக்கா. அதனாலே யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன இசை, நீயா பனிஷ்மெண்ட் வாங்கி வெளியே நிற்கிற? மூட்டு போ, காற்று வாங்கிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையேப்பா. இப்போ போறியா இல்லை கீழே இருக்கிறத கழட்டி கையில் கொடுக்கட்டா? இவன் வேற. போகிறேன். இதெல்லாம் நமக்கு தேவையாடி? பேசாமல் உள்ளே உட்காந்துருக்கலாம்ல. ஏன் அந்த ஆள் முகரக்கட்டையை பார்த்துட்டே இருக்கணுமா உனக்கு? அப்படி இல்லைடா, மூட்டு நில்லுன்னா ஏற்கனவே செம்ம சூடாக இருக்கேன், யார் மேலேயாச்சும் இறங்கிட போகிறேன். சரி ஓகே. அப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சு டயங் அப்படியே வெளில வரான். ஸோ இசை பார்க்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கா. ஏய் சொல்லு வாத்தி. என்ன திமுரு மட்டும் குறைய மாட்டேங்குது. போ, டெஸ்ட் நோட்லாம் கலெக்ட் பண்ணி என் கேமை நீங்கள் எடுத்துகிட்டு வா. நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயங் அங்கேட்டு போகிறான். டீ என்னடா, அந்த ஆள் தான் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் நீயும் போங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிற. என்னடி எதுவுமே சொல்லாமல் உள்ளே போகிறா? மூட்டுவான்னு அர்த்தம். எல்லா நாயும் கேளுங்க, யார் யார் டெஸ்ட்லாம் எழுதிருக்கீங்களோ எல்லாம் நோட்டை சப்மிட் பண்ணுங்கள், நான் போய் கொடுக்கணும். என்ன இசை, ஒரு நாளில் இப்படி மாற்றோம்? என்ன நியூவா ப்ரொஃபஸர் வந்தோடனே பயந்துட்ட போல? ஐயோ, இந்த புள்ளிப்பு மாதிரிலாம் பேசுகிறதா இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இசை யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான். டெஸ்ட் நோட்டை மட்டும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ப்ளூ இங்கில் எழுதினதை ரெட் இங்கில் எழுதினதா மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை இசை, இந்த நோட்டை பிடி. இப்படி கொடுத்தேன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா நோட்டையும் கலெக்ட் பண்ணி கையில் அடிக்க அப்படியே போகிறா. மச்சான் எங்கடா போகிற? அந்த வாத்திக்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் பேசிட்டு வந்துடுறேன்னா, இங்கேயே நில்லுங்க. போய்த்தாடா, எதுவும் போய் சண்டை இழுக்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான்.
அவளும் அப்படியே நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. ஸோ எடுத்துகிட்டு போய் அப்படியே கேபினை ஓப்பன் பண்ணுறா, அதுவும் காலால். ஸோ டயாங் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா, ஒரு கம்மின்னு கூட கேட்கல. அப்படியே நோட்டை எடுத்துகிட்டு போய் டம்முன்னு வைக்கிறான் டயாங் டேபிள் முன்னாடி. வச்சுட்டு அப்படியே டயாங்கை பார்க்குறான். டயாங் அப்படியே சேரில் சாஞ்சிட்டு, அப்பா அப்பா என்ன ஒரு ஆட்டிடியூடு. அண்ணா நல்லா இருக்குடி உங்ககிட்ட இருந்து பார்க்கும்போது, அப்படியே தரமாக ஆட்டிடியூடோட இருக்கு, பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட். அப்படியா வாத்தி? ஆனால் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலை. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை நகட்டி போட்டு அப்படியே உட்கார்றா. ப்ரொஃபஸர் முன்னாடியே காலாட்டிட்டு உட்கார்றா. சரி சொல்லு இசை, என்ன? நான் என்ன வாத்தி சொல்லணும், நீ தான் சொல்லணும். உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? ஒரு மயிறு பிரச்சனையும் இல்லைல்ல? ஆமாம் இல்லைதான். அப்போ என்ன மயிருக்கு என்னையா பிடிச்சி நோண்டிகிட்ருக்கேன்? இது வரைக்கும் எந்த ப்ரொஃபஸரும் என்னை பார்த்து கேள்வி கேட்டதும் கிடையாது, பனிஷ்மெண்ட் கொடுத்ததும் கிடையாது. முதல் தடவை நீ கொடுத்துருக்க. எப்படி இருக்குது தெரியுமா? உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல் இருக்குது. ஃபுட்பாலை எட்டி உதப்பேன்ல, அந்த மாதிரி ஒன்றை தூக்கி போட்டு கிரவுண்டில் உதையணும் போல் இருக்குது. என்ன இவ்வளோ கோவம் வருது? இவ்வளோலாம் கோவப்படக்கூடாதுமா. கோவப்பட்டா எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. எனக்கு இப்படிலாம் ஆட்டிடியூட் காமிச்சா சுத்தமாக பிடிக்காது. அதுவும் ஒன்றா எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. கேள்விப்பட்டேன், உன்னை பற்றி நிறையாவே கேள்விப்பட்டேன். ஆமாம் என்ன உனக்கு பசங்களே பிடிக்காதாமே? இப்போ எதுக்கு எந்திரிக்கிற? நீ எதுக்குடி எந்திரிக்கிற? பாரு வாத்தி, உனக்கும் எனக்கும் ஒரு மயிர் பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் என்ன இது என்கிட்ட வந்து நோண்டுறேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இதுக்கடுத்து இங்கே பாரு, வழிக்கு நான் வரமாட்டேன். வழிக்கு நீ என்ன பண்ணுற? எதுக்கிட்ட வாத்தி என்ன பண்ணுற பாரு, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சரி சொல்லு, எதுக்குடி? எதுக்கு உனக்கு பசங்களே பிடிக்க மாட்டேங்குது? பாரு வாத்தி என்ன பண்ணுற, கையெடு சொல்கிறீ. ஏன் பிடிக்கல பசங்களை? யாராச்சும் லவ் பண்ணுறியா? சின்ன எதுக்கு இப்போ இதெல்லாம் நீ கேட்குற? அதெல்லாம் சொல்ல முடியாது, தள்ளு. சொல்கிறீ, யாராச்சும் லவ் பண்ணுறியா? இங்கே பாரு வாத்தி, தேவையில்லாமல் பேசாத, ஃபஸ்ட்டு தள்ளு. இல்லை எவனும் உன்னை பிடிக்கலன்னு சொன்னானுங்களா? என்ன தேவையில்லாமல் பேசுகிற, தள்ளு. இருடி, ஆனால் எனக்கு பிடிச்சிரு. என்ன பிடிச்சிருக்கு? என்ன பேசுகிற, தள்ளு. உனக்கு ஏன் பசங்களே பிடிக்கல? இது வரைக்கும் ஏதாவது ஒரு பையனை நேரில் பார்த்து ஃபீல் பண்ணி பண்ணியிருக்கியாடி? என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு பாரு, என்ன பாரு, எங்கள் அண்ணன் பாரு, ஏன் உனக்கு பிடிக்கல? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு தள்ளு. பாரு அத்தி, ஃபஸ்ட்டு தள்ளு, அப்புறம் கத்திடுவேன் பார்த்துக்கோ. பார்த்தியா, ஒரு பையன் கிட்ட வந்தோடனே அந்த பொண்ணுங்கிற ஒரு கேரக்டர் வெளில வருது போல். என்னவா? யாரா நீ என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ நீ தள்ளுறியா இல்லை ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்தவான்னு தானே கேட்டிருக்கணும். அதை விட்டு இப்போ நீ தள்ளுறியா இல்லை நான் கத்தவான்னு கேட்குறேன். ஒரு இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படி தான் கேட்பா. அப்போது பொண்ணுங்கிற கேரக்டர் உனக்குள்ளே எட்டி பார்க்குது போல். ஏண்டி பையன் மாதிரி சுற்றுனா நீ பையன் ஆகிடுவியா? நீயும் பொண்ணு தானே? பாத்தி நீ பாரு, தேவையில்லாமல் பண்ணாத. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏன்டி, ஏன் ஐசியாக பார்க்க மாட்டேங்கிற? இங்கே பாரு பாத்தி, தேவையில்லாமல் பண்ணாத, அதை தள்ளு. நல்லா இருக்குடி, வாத்தின்னு கூப்பிடும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரில, வந்ததுலேருந்து உன் மேலே ஒரு கண்ணாயிடுச்சு. அது இவனுங்களாம் வேறு உன்னை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி உசுப்பேத்துனானுங்களா? பிடிச்சிருக்கு. என்ன எச்சி தள்ளு. என்ன பண்ணுற? இங்கே பாரு, இதுக்கடுத்து உன் பக்கம் நான் வரமாட்டேன், என் பக்கம் நீ வராத, அவ்வளோதான். அப்படியா? அப்படி தான் நான் வருவேன்னு என்ன பண்ணுவ? இன்னும் பாரு, இங்கே பாரு, எதுக்கு இப்போ கிட்ட வர? இதுக்கடுத்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் பாத்தி? என்ன கிட்ட வா, அடி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இசைக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வெளில போய் அவன் ஹார்ட்டில் கை வச்சுட்டு, என்னது இது மானங்கட்ட ஃபீலிங்கு? அந்த ஆளை மிரட்டலான்னு தானே உள்ளே போனேன். எதோ பேசுகிறான்.
சரியான பொறுக்கி. சிச்சி என்னடி பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஐயோ நான் பொண்ணு தானே, பொண்ணு தான். ஆனால் இப்படிலாம் நான் பேச மாட்டேனே. ஐயோ கருமம் கருமம், கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றான் நம்மளை. ஐயோ இசை, இந்த ஆள்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. ஷோ கருமம். காலையில் ஏண்டி இருந்தாலும் அப்படி பார்த்தேன், நல்லா தான் இருக்கான். நல்லா நல்லா இல்லை. இங்கே பாரு, மூட்டு கிளம்பு, என்ன கண்டதையும் போட்டு மனசெல்லாம் கெடுகாத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே போகிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் போல் நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக அப்படியே கிரவுண்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஸ்டெல்லா தான் அவள் கேங்கே கூட்டிகிட்டு வரா. இசை, என்னடி என்னடி பண்ணி வச்சுருக்கா? இந்த டைமும் கோச் ஏன் என்னை டீம் லீடராக ஏற்றுக்கவே இல்லை? அதுக்கு நீ நல்லா விளாடணும். சும்மா மேக்கப்பை மட்டும் போட்டு கீழே டவுசரை போட்டு காமிச்சிட்ருக்கிறது பெருசு இல்லை. கிரவுண்டில் இறங்குனா விளாடணும். ஒரு தடவை உன்னால் காலேஜ் தோற்றது போதும். அதான் கோச் என்னையே நீங்கள் சொல்லிட்டாரு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இங்கே பாரு, உன்னை விட நான் நல்லா தான் விளாடுறேன், ஓகே? எப்போ பாரு கோச் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்னடி நீ தான் இந்த பெரிய காலேஜ் குயின் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னையும் மூஞ்சை பாரு, கொஞ்சமாச்சு நல்லா இருக்கீங்களா? நல்லாவே கிடையாது. மூஞ்ச பாரு, பையன் மாதிரி இருந்துட்டு பையன் மாதிரி சுற்றிட்டு பசங்க மாதிரி பேசிட்டு, உங்களுக்கு பார்க்கவே எப்படியோ இருக்குது. என்னடி விட்டா ஓரா பேசிகிட்டே போகிற? சரி என்னடி சும்மா இருக்க? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என்னடி தேவையில்லாமல் எங்கள் கூட வந்து வம்புழுகணுன்னு வந்திருக்கியா? அதுக்கு தான் இந்த இத்து போனவங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்கியா? அப்போ மார்க் அப்படியே ஸ்டெல்லா மேலே கை போட்டு, என்னடி பெரிய இது மாதிரி பேசிகிட்ருக்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே ஏன் எகிர்ற? நீ தான் அந்த கோச்சுக்கு ஏதாச்சும் சொல்லி மயக்கியிருப்ப, அதான் அவனா உன்னே லீடராக போடுறான். பேப், இவகிட்ட பார்த்து மயங்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. மச்சம் கிரவுண்ட்ரா சாவடிச்சிருவேன். கிரவுண்டில் விளாட்ற துப்பு கிடையாது. என்ன பிடிச்சி நோண்டி நக்கிட்டுருக்க? அப்படி உனக்கு இறங்கி விளாடணும்னா விளாடணும். தோணே உனக்கு டீம் லீடராக எடுத்து கொடுத்துருவானுங்களா? ஒரு தடவை கேவலமாக அசிங்கமாக தோற்று போய் வந்து நின்னீங்கல்ல. இங்கே பாரு, ஓவராக பேசின அவ்வளோ தாண்டி. இசை, என்ன ஓவராக பேசுகிற? வேணா ஒரு மேட்ச் போடலாம், வரியா? என்ன பேபி, நம்மளாம் சேர்ந்து மேட்ச் போடலாமா? ஷோர் பேபி, நீ வரியா? அப்போ கண்டிப்பாக மேட்ச் போடலாம். இவளுக்கு எவ்வளோ அசிங்கப்பட்டு போகிறாளுகன்னு பார்க்கலாம். என்னடி வரியா? இந்த மேட்ச்சில் மட்டும் நாங்கள் தோற்றோம், கண்டிப்பாக நீ ஏன் டீம் லீடராக இருந்துக்கோ, எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன், இந்த டைம் நான் தான் கேப்டன், புரியுதா? அப்போ எப்படி சிரிச்சிட்டு கீழே இறங்கிட்டு, நல்லா இருக்கே, இது கூட நல்லா இருக்கு. என்ன அகெயின் கேமா? அசிங்கப்பட்டு போனதெல்லாம் பத்தலை போல் உங்களுக்கு. மூடிட்டு விளையாடுடி. இப்படி சொன்னோன்னே எல்லோரும் ப்ளே பண்ண ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்டெல்லா டீமில் ஸோ மார்க்கு, ஸ்டெல்லா, அப்புறம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்லி மெர்ஜாய் தான் நிற்கிறாங்க. இந்த பக்கம் இசை டீம் பார்த்தா, என்னடா என்னாச்சு? மச்சான், பசங்கள்லாம் ட்ரைனிங்காக போயிருக்கானுங்கடா. இவன் ஒருத்தன் தான் நான் கூப்பிட்டு வந்தேன். என்னடா? அக்கா அது ட்ரைனிங்காக பக்கத்து காலேஜுக்கு போயிருக்கானுங்கக்கா. அக்கா சாரிக்கா, நேற்றே கோச் சொல்ல சொன்னார், மறந்துட்டேன். அக்கா வேணா கோச்சிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணிடலாமா? மூட்டு நெல்லுன்னா கோச்சுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்ச அப்புறம் என்னையே தான் பிடிச்சி கத்துவார். நீ இருக்க நான் இருக்கேன், 4 பேரை வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாதேடா. இப்போ மார்க் சிரிச்சிட்டு, அச்சோ என்ன இசை, 4 பேர் தான் இருக்கீங்க போல், மித்தவங்களாம் என்ன ட்ரைனிங் போயிட்டாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் கேவலமாக என் கூட போட்டி போட வந்திருக்கீங்களா? தானே பார்த்தேன். என்னடா இதுக்கெல்லாம் வந்து கேட்குறதுங்களேன்னு நினச்சேன். ஸ்டெல்லா, ஆனால் உனக்கு வெக்கமாக இல்லைல்ல? மூடிட்டு போட்டி போடுறீ, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி ஓகே, 4 பேராக இருந்தால் என்ன, இசையால் முடியும். ஆனால் இசை, உன் கான்ஃபிடென்ட் இருக்கே பா மச்சான், சத்தியமும் முடியாதுடா. 4 பேரை ஃபஸ்ட்டு என்னடா பண்ண போகிற? மூடிட்டு பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது, எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆள் கவர் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், வின் பண்ண சான்ஸ் இருக்குது. இங்கே பாரு, இது வச்சு இந்த நாய் முன்னாடி தோக்கவே கூடாது, கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. கஷ்டம்தான், பார்த்துக்கலாம். அக்கா நான் வேணா இல்லைடா, பார்த்துக்கலாம் வா. இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது,
நான் வேணா உங்கள் கூட சேர்ந்து கேம் ப்ளே பண்ணலாமா? ஆ ஏய், இது நியூவாக வந்த ப்ரொஃபஸர் தானே? ஆ ஆமாம் பேபி, அவர் தான். என்ன இசை, என்னெல்லாம் விளையாட கூப்பிட மாட்டியா? ஸோ வாத்தி, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? இங்கே பாரு, போ மூடிட்டு. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? பாரு, தேவையில்லாமல் பாரு, நான் தான் சொன்னேன்ல எனக்கு நடுவில் வராதுன்னு சொல்லி. நான் உன் கூட கேம் ப்ளே பண்ணலாமா வேணாமா? என்ன மைமா மேடம் அமைதியாக இருக்கீங்க? சார், உங்களுக்கு விளாட தெரியுமா? ஓரளவு தெரியும், நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கற்றுப்பேன். ஓகே சார். அப்போ ஓகே, டீம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம். இசை, புரிஞ்சுக்கோ மச்சான். இங்கே பாரு, அவங்க எத்தனை பேர் இருக்கானுங்க, 4 பேரை ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாரு, அவரே வந்து விளையாடுறேன்னு சொல்கிறாருல, நம்ம மானம் பிரச்சனை, கொஞ்சம் பார்த்துக்கோடி. இதில் மட்டும் தோற்று போனோன்னு வச்சுக்கோயோ, அசிங்கமாக அவங்களுக்கு கீழே தான் நிற்கணும், கை கட்டி நிற்பியா? ஆனால் இவனுக்கு பாத்தி, உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? அதான்டி, கொஞ்சம் சொல்லி கொடு, நான் கற்றுக்குறேன். ஆனால் நீ ப்ரொஃபஸரு, நீ என்ன விளையாட போகிறோமா இல்லையா? சரி விளையாடலாம். இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கவர் பண்ணேன்ன, முக்கால்வாசி என்கிட்ட பாஸ் பண்ணுற மாதிரியே வச்சுக்கோ. அப்புறம் கிட்ட போனோடனே கோல் பண்ணால் எனக்கு பாஸ் பண்ணிடு, புரியுதா? எனக்கு இல்லை, மைமாக்கு. ஏன்னா மைமா கொஞ்சம் நல்லா கோல் போடுவா. உனக்கு புரியுதுல நான் சொல்கிறது? நல்லா புரியுது. இப்போ பாரு, தோத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், இந்த நான் கிட கேட்பேன், ப்ரொஃபஸர்னு கூட நான் பார்க்க மாட்டேன். அப்போ டயங்கும் சிரிச்சிட்டு, என்ன அந்த அளவுலாம் மோசமாக விளையாட மாட்டேன்னா? இங்கே எனக்கு பயமாக இருக்குது. இப்படி சொன்னோன்னே கேமும் அப்படியே ப்ளே பண்ண ஸ்டார்ட் ஆகுது. டயாங் இறங்கினால மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக வந்துடுறாங்க சுற்றி. ஆல்ரெடி இசை அப்படின்னாலே எல்லாரும் வந்துடுவாங்க, ஏன்னா எனக்கு ஃபேன் பேஜ் அதிகம். ஸோ இப்போ டயாங்க வேறு இறங்கினால எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் வந்துடுறாங்க, எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. பாதி பேர் அப்படியே ஸ்டெல்லாக்கும், பாதி பேர் இசைக்கும் அப்படியே என்கரேஜ் பண்ணி கேம் ஸ்டார்ட் ஆன உடனே டயாங் செம்மையாக விளையாடுறான். ஸோ இசை, மெடோ, மைமாக்கெலாம் சரியான ஷாக்கு, என்னடா இவன் இப்படி விளையாடுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா கோலுமே டயாங் தான் போடுறான். யுவதி, நான் இப்படி விளையாடுறேன், உடனே என்ன சொன்னேன்? பாலை பாஸ் பண்ண தானே சொன்னேன், எதுக்கிட்டா பாஸ் பண்ண மாட்டேங்கிற? மூட்டி விளையாடுறி. என்னாச்சு? இல்லை ஃபோனு, அதை விடு, போ அவளுக்கு பாஸ் பண்ணு. ஓகே. ஸோ ஃபைனலாக எல்லாம் அப்படியே ஓவர் ஆனோடனே இசை டீம் தான் ஜெயிக்குது. முக்கால்வாசி கோல் நம்ம டயாங் தான் போட்டிருப்பான். ஸோ ஸ்டெல்லாவுக்கு செம்ம கடுப்பு. ஸோ அப்படியே மார்க்கை கூட்டிகிட்டு எதுவுமே பேசாமல் அங்கே வந்து போயிருப்பா கோவமா. இசை வின் பண்ணோடனே அப்படியே காலேஜே கத்துது. இசை அப்படியே டயாங்கை பார்க்குறான். ஸோ டயாங் அப்படியே அவன் ஷர்ட்டை இப்போ தான் மாட்ட போகிறான், அவனுக்கு அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ இசை ஒரு மாதிரி டயாங்கவே பார்த்துட்ருக்கான். டயாங் அவன் ஷர்ட் எடுத்து அப்படியே ஃபேஸ்லாம் ஒயிட் பண்ணிவிட்டு இசையை பார்க்குறான். இசை டக்குன்னு திரும்பிட்டு, அப்பா என்னது இப்படி இருக்கான், ஜிம்முக்கெலாம் போனால் இப்படி தான் இருப்பானுங்களோ பசங்க, நல்லா விளையாடுறானே. என்னாடி என்னையே பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாத்தி, ஒரு நிமிஷம். என்ன, நீ நல்லா விளாண்ட, பாடுறா ஓ வாயிலேருந்தா வருது, நன்றி. இல்லை நீ எனக்காக வந்து ஹலோ என்ன உனக்காக வந்து விளாண்டேன்னு நினச்சியா? இந்த பக்கம் போனேன், ஃபுட்பால்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் விளாண்டுட்டு இருந்தேன். உன் டீம் பக்கம் பார்த்தேன், ஆள் கம்மியாக இருந்துச்சு, அதான் ஒரு கை போடலான்னு வந்தேன், மித்தபடி வேறு எதுவும் இல்லை. தும்முரு, பரவாயில்ல. ஓ அப்படியா? நான் கூட என்னென்னமோ நினச்சேன். பரவாயில்ல வாத்தி, நீயும் நல்லா தான் விளாட்ற. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இசை அங்கேருந்து கிளம்பிடுறா. என்ன நினச்சிட்ருக்க இசை? கோச் நான் இல்லை கோச், அவள் வந்து கேட்டா, அவகிட்ட 1000 தடவை சொல்லியாச்சு, கேப்டனாக உன்னை தான் போட போகிறோன்னு சொல்லி. நீ தானே இருக்க 2 இயர்ஸா, அப்புறம் என்ன அவளுக்கு கேட்டா? உடனே காலேஜில் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்களாம் மேட்ச் விளையாடுவீங்களா? அதுவும் ட்ரைனிங் டைமில்? கோச் அது இல்லை கோச், அவள் தான். வாய மூடி இசை, உன்னை சொல்லி குத்தல்ல, இந்த கூட வச்சிருக்க பாரு 2. கோச் என்ன திட்டுறீங்க? நான் எதுவுமே பண்ணல, இவளுக்கு தான். வாய மூடு மைமா, வாய மூடு. ஓகே பாரு இசை, தேவையில்லாமல் உன் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது, புரியுதுல? புரியுது கோச். கோச் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன இசை? அது இல்லை, அந்த வாத்தி யார் இப்படி விளாட்றான் பயங்கரமா? பா எனக்கு தெரியாத ஸ்கில் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சத்தியமாக செம்மையாக இருந்துச்சு கோச். இல்லை உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை.
நியூ நியூ ஸ்கில்லெல்லாம் வச்சுருக்கான். இப்போ தான் அவனை பற்றி ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டுட்டு வரேன். ஆக்சுவலாக அவன் ப்ரொஃபஸரே கிடையாது. என்ன வாத்தி இல்லையா? அப்போது அவங்க அப்பா பெரிய லெக்சர். எஸ்கேலே பெரிய பணக்காரவனா அது கிம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். கிம் நிறையா காலேஜ் கட்டியிருக்காரு. ஏன் நம்ம காலேஜோட சேரிட்டி கூட அவரோட தான். காலேஜுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. சொல்ல வேர்ட்ஸே கிடையாது. இங்கே போடுற யூனிஃபார்ம் அண்ட் ஃப்ரீ ஃபுட் எல்லாமே அவங்க அப்பா தரது தான். நான் இவ்வளோ பெரிய லெக்சரோட பையனா? ஆமாம், பையன்தான். அவன் ஒன்றும் ப்ரொஃபஸர்லாம் இல்லை. அவன் காலேஜ் ஃபினிஷ் பண்ணி 3 months தான் ஆச்சு. ஆமாம். அப்புறம் எதுக்கு ப்ரொஃபஸராக இங்கே ட்ரெயினியாக வந்திருக்கான்? அவன் பண்ண வேலை அப்படி. என்ன அவன் மேலே ஏறாத கம்ப்ளைண்ட்டே கிடையாது. கேஜே காலேஜ் ஃபுட்பால் டீம் கேப்டன் தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ வீணு சொல்லுவாங்க. 3 வருஷம் அவங்க தான் கோல்டு கப் வின் பண்ணதான் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்க எந்த ஒரு கப்பையும் அடிக்கலை கேள்விப்பட்டேன். அந்த வீ தான் இவன். என்ன வீயா? இவனா? இவன் ஃபுட்பால் டீம் கோச்? அது கேப்டனா? ஆமாம். ரீசெண்டாக ஒரு மேட்ச்சுக்கு போகும்போது தான் ஒரு பையனை அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அவங்க அப்பாக்கால் முடியலை. இவனை சொல்லி சொல்லி திருத்தலான்னு பார்த்தாங்க, ஆனால் சுத்தமாக முடியலை. அதான் அவங்க அப்பா இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அதுவும் சும்மா இல்லை, இதுக்கடுத்து நீ ஏதாவது பண்ணேனா ஃபுட்பாலை மறந்துடுன்னு சொன்னார். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவன் இங்கே வந்து ப்ரொஃபஸராக இருக்கான். அதுவும் ஜஸ்ட்டு டெம்ப்ரவரி தான். 6 months தான் அக்ரிமெண்ட்டு. கேஸ் முடிஞ்சதும் போயிடுவான். காலையில் உனக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். இங்கே பாரு, அவன்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, சரியா? ஓகே கோச். என்ன மச்சான் டே, என்னடா கோச் எதோ சொல்கிறாரு? அப்போது அவன் தான் அந்த வியா? டே இசை, நீ கூட வியை பார்க்கணும்னு நினச்சல? இவன் தான் மச்சான் வி. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, மனுஷன் செம்ம அழகாக இருக்காரு. என்ன சொன்ன? முன்னாடி சொன்ன அழகா? அப்பெல்லாம் அழகா ஒன்றும் இல்லை. பாரு, தேவையில்லாமல் அவனை பார்க்குற வேலைலாம் வச்சுக்காத. அவனை பார்த்தா உனக்கு எதுக்கிட்டு எரியுது? இல்லை வேணாம், நம்ம பார்க்கக்கூடாதுல்ல பசங்கள்லாம், அதனால் அப்படி சொன்னேன். வாங்க போகலாம். இவன் எதுக்கிட்ட ஒரு மாதிரி பண்ணுறா? எனக்கு என்ன தெரியும், வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஓகேடா, இதோட இந்த பார்ட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். நான் இதோட செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரம் போடுறேன், சரியா? எனக்கு புரியுது இதில் என்ன இருக்குதுன்னு நீ இதை போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாமே ஒரு மாதிரி அவசரமாக பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். முக்கியமாக ஒரு கண்டென்ட்டே இருந்திருக்காது. ஆனால் எதுவுமே போடாமல் இருக்க ஏதாச்சும் ஒன்று போடணும்ல. எனக்கு சத்தியமாக ஐடியாவே வரல. எதேதோ பேசி நான் போட்டிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடியலைடா, ஏன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ண ஸ்பேஸ் கிடைக்கல. முக்கியமாக ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறையா வந்துருச்சு. அதனால் மட்டும்தான் என்னால் போட முடியாமல் இருந்த ரீசனே அதுதான். அப்புறம் நம்ம மாமா ஹேட் மீயோட செகண்ட் பார்ட்டை வந்து யூடியூப்காரங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வேறு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு எனக்கு. நானே அவ்வளோவா பேசி பார்த்தேன், பட் முடியலை. ஸோ செகண்ட் பார்ட் போனதுனால ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எப்படி இருக்கிறது, அதனால் அதை தூக்கி ப்ரைவேட்டில் போட்டுட்டேன். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஒரு மாமா வைபோடு நான் வரேன், ஓகேவா? உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்டு ஒன்லைன் மட்டும் சொல்லிட்டு போங்கடா. ஏன்னா என்னால் 1 ஷாட்டுக்கு கதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எஃப்எஃப் வந்து ஜூனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவாடா? ஏன்னா தரமான எஃப்எஃப்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. பட் எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் டைம் கிடைக்கிறப்ப அந்த எஃப்எஃப்லாம் நான் வந்து பார்ட்டாக போட பார்க்குறேன், ஓகே? அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட செகண்ட் பார்ட் வந்து நான் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண பார்க்குறேன், ஓகேவா? அண்ட் இதில் என்ன கதை இருக்குன்னுலாம் எதிர்பார்க்காதீங்க. எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று போடணும்ல, அதுக்காண்டி தான் நான் வந்து இதை போட்டேன். அப்புறம் உங்களால் முடிஞ்ச ஒன்லைன், அப்புறம் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணிடலாம், ஓகேவாடா? ஸோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்புல்யூ பைடா. அப்புறம் என்ன சொல்கிறது, நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைபல் தான் பண்ணுறீங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன்டா, எனக்கு வருத்தம்லாம் கிடையாது. எனக்காக ஒரு 10 பேர் இருந்தால் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இருக்காங்க நிறையா பேர், நான் எவ்வளோ டேஸ் வீடியோஸ் போடலைனாலும் சப்ஸ்கிரைபரை அப்படியே வச்சுட்டு நான் எப்போ போடுறேனோ அப்போ வந்து பார்த்துட்டு லைக்காச்சும் போட்டுட்டு போவாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்டா.
ஃபேமிலிக்குள்ளே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி போவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேடா பப்பிள்ஸ், நான் வந்து கொஞ்சம் இதுக்கு அடுத்து தெளிவாக நான் போட பார்க்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பப்பிள். யூ பைடா பாய்.